நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவே. எல்லா சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே. எல்லா சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் பேசினார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசினார். எரேமியா மூலம் பேசினார். யாருக்கு பேசினார்? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவரை. மோசே வந்து சொன்னாலும் சாமுவேல் வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். இவர்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிய வேண்டியவர்களே தவிர வாக்குத்தத்தமான தேசமாய கானானை சுதந்தரிக்கும்படிக்கு அழைத்திருந்தும் அழைப்பை மறந்த ஜனங்கள். அவர்கள் உனக்கு எதிராக வந்தாலும் நான் உனக்கு வெங்கல அலங்கமாயிருப்பேன். அவர்கள் உன்னோடு போராடினாலும் மேற்கொள்ள மாட்டார்கள். காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக பேசுறாரு. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். உங்களுக்கு எதிர்ப்பாக சமுதாயம் காணப்படும், ஜனங்கள் காணப்படுவார்கள், சத்துருக்களாக இருப்பார்கள். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்ப, நஷ்டத்தை கொடுக்க, நீங்கள் முன்னேறக்கூடாதபடி வாளை காலை வாரி விடுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு வெங்கல அலங்கமாய் இருப்பேன். அவர்கள் மேற்கொள்ள முடியாது, நான் கூட இருக்கிறேன். கைத்தட்டுகளே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த மரியாள் போல கேட்க கூடாது. நீர் எங்களோடு இருந்திருந்தா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான்ல, நீர் இல்லாதனாலதான் அவன் மறிச்சிட்டான். அவளை மாறி பிதட்டக்கூடாது.
இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்ம பிதட்டுகிறோம், நம்மளை அறியாமலே புலம்புகிறோம். வாசித்த சங்கீதத்தில் கூட அப்படி ஒரு வசனம் இருக்கு. இன்றைக்கு அலப்புறோம், புலம்புறோம், எதையோ பேசி விடுகிறோம். அதனாலதான் சங்கீதக்காரரு நீங்கள் நல்லதை பேசணும், வாக்குத்தத்தமா பேசணும், பாசிட்டிவா பேசணும், நெகட்டிவா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஏன் நம்மள பேர் சொல்லி கூப்பிட்டாரு? எத்தனையோ ஜாதிகள் இருக்கு, ஜனங்கள் இருக்கு, படிச்சவங்க இருக்கா, பணக்காரர் இருக்கா, அதெல்லாம் கணக்கு பார்க்காம ஒண்ணுக்கு உதவாத பேதைய, பைத்தியக்காரர்களை, பலவீனமானவர்களை, இல்லாதவர்களை, இழிவானவர்களை, தகுதி இல்லாதவர்களை நம்மளை ஏன் அழைச்சாரு? நம்மளை குறிச்சு ஒரு பெரிய திட்டம் இருக்கு, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. ஆண்டவருடைய பார்வையில நாம் அருமையானவளா இருக்கிறோம். உலகம் நம்மளை அற்பமா நினைக்கும், ஆண்டவர் நம்மளை அருமையானவர்களா நினைக்காரு. உலகம் அப்படித்தான் பேசும், உறவு அப்படித்தான் பேசும், சொந்தம் அப்படித்தான் பேசும். கர்த்தர் நம்மளை மேன்மையாய் வைப்பார். ஆமென். அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க, என்ன குறிச்சு நான் நம்பியிருக்கிற, வழிபடுகிற என் தெய்வம் என் மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்காரு, அந்த நம்பிக்கையில உறுதியா இறுதி வரை இருந்தா போதும். அவன் நம்மளை கைவிடவே மாட்டான், நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டான், நமக்கு துணை செய்வார். அங்க வாசிக்கப்பட்ட பகுதியில நான் உன்னை ரட்சிப்பதற்காக உன்னோடு இருக்கிறேன், உன்னை தப்புவிப்பதற்காக உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் உன்னோடு இருந்தா பாட்டு பாடின மாதிரி தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவது இல்லை. நம்ம ஜெயிக்கிற கூட்டமா தோத்து போகிற கூட்டமா? ஒரு நாள் தோத்து போகிற எண்ணம் வரக்கூடாது. நம்மளை ஜெயிக்க வைக்கிறவர் கூட இருக்கார். ஆனா இந்த உலகம் எப்படி பார்க்க தெரியுமா? 4 பேரோடு, 4 பணத்தோடு, 4 வசதியோடு, 4 வாய்ப்போடு அப்படி இருந்தா இவங்க போய் ஒட்டுவாங்க. ஒண்ணுமே இல்லைன்னா அந்த இளையகுமாரனை விட்டு நண்பர்கள்லாம் விலகி போனது மாதிரி நம்மளை விட்டு போயிடுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. யாரு போனா போகட்டும், ஆண்டவர் மட்டும் நம்மளை விட்டு போகவே கூடாது. அதைத்தான் நான் கேட்கிறேன், அதுதான் என்னுடைய ஜெபம், அதுதான் ஆண்டவரிடத்துல மன்றா. ஆண்டவரே, உலகம் கைவிடட்டும், உறவு கைவிடட்டும், எல்லாம் போகட்டும், நீர் மட்டும் கூட இரும். இதத்தான் யோபு பக்தன் அறிஞ்சான். என்ன கொன்னு போட்டாலும் உண்மையிலே நம்பிக்கை இருப்பான். அதனாலதான் அவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குரியவனா, மறுபடியும் துளிர்த்து மறுவாழ்வு கிடைச்சு மேன்மையாகி மகிமையாகி இன்றும் யோபை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். யோபனுடைய பொறுமையை போல யாருக்கு இல்லை, ஆனா இருக்கணும். எனக்கு இல்லை, ஆனா எனக்கு இருக்கணும். நமக்கு இல்லை, நமக்கு இருக்கணும். சில நேரங்கள்ல அந்த பொறுமைக்கு ஒரு எல்லையை வச்சிடும், அவ்வளவுதான். பொறுமை கடலிலும் பெரியதுன்னு எழுதப்பட்டு, ஆண்டவருக்காக பொறுமையோடு தாடியை பிடிச்சி பிச்சாங்க, ஓங்கி அரைஞ்சாங்க, காரி துப்புனாங்க, தலையில குட்டுனாங்க, சவுக்க வச்சு அடிச்சாங்க. என்ன கொடுமைப்படுத்தினாலும் இயேசு ஒரு வார்த்தை கூட வாய் திறவாத ஆட்ட போல இருந்தார். வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். எங்க பார்த்தாலும் சித்திரை பொங்கல், வைகாசி பொங்கல்,
இன்னைக்கு ஆவரம்பட்டியில மாஸ்டர் வரலன்ட்டார். அவரை போய் நேரம் பார்க்கணும், போன் நம்பர் இல்லை. நேரம் பிடிச்சா தான் போன் நம்பர் பிடிக்கணும் போயிட்டேன். பார்த்தா தெரு தெருவெல்லாம் ஆடு வெட்டி, நான் போகும்போது ஒரு ஆடை கண்ணார வெட்டுறத பார்த்தேன். சத்தமே போடல, சதக்குன்னு வெட்டிட்டான். நூற்றுக்கணக்கான ஆடை வெட்டிட்டாங்க. ஊருக்கு எப்படி போடுறது? ஒன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நான் போன் நம்பர் வேணும்னு அங்க போய் பேசினா அவன் நம்பரை சொன்னான். கடைசி 2 நம்பர் சொல்றதுக்குள்ள இந்த ரேடியோ அலறிச்சு. இந்த 2 நம்பர் கிடைக்கல. அதனாலதான் நான் ஊருக்குள்ள தெரு தெருவா அலைஞ்சு அந்த ஆளை நேரம் போய் பிடிச்சி நம்பரை வாங்கினேன். அந்த 2 நம்பரை அனௌன்ஸ் பண்றான். வெட்டின ஆடுகள் எல்லாம் இந்த இடத்துல குவியலா இருக்கிறது, ஏலம் கேட்கிறவருக்கு ஏலம் வாங்கிட்டு போலான்றான். அந்த அளவுக்கு ஜனங்கள் திருவிழாவை, அந்த ஆடு வெட்டும் பொழுது வாய் திறவாதை பார்த்தேன். இயேசுநாதரும் அப்படித்தான் இருந்தார்னு சொன்னார். வாய் திறவாத ஆட்டை போல ஆண்டவர் இயேசு நமக்காக அத்தனை பாடுகளும் செய்தார், பொறுமையா இருந்தார். நமக்கு அந்த பொறுமை வேணும்னு ஆண்டோட கேட்கணும். மனுஷர் தானே, நமக்குமான ரோஷம், உணர்வு, உணர்ச்சி எல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் ஆண்டவருடைய பலத்துல கட்டுப்பட்டு நம்ம கடந்து போகிற பாதையை செம்மையாக்கி பொறுமையாக்கி ஓடி முடிப்போம். ஆண்டவர் நமக்கு துணை செய்வார். ஆமென். உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், நானும் பொறுமையா இருந்தேன், குட்ட குட்ட குடிச்சிட்டே இருக்கவா, அது நல்லது தானே. பொறுத்தவர் பூமி ஆழ்வார்னு பழமொழி சொல்லு. பைபிள் சொல்றது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவர்கள் பாக்கியவான்கள். நாமெல்லாம் சுதந்திரிக்க பிறந்திருக்கிறோம், நம்ம இழக்கிறதுக்கு பறக்கல. ஒருவேளை இதுவரைக்கும் இழந்திருந்தா அதை திரும்ப நம்ம சுதந்திரிப்போம்ங்கிற ஒரு எண்ணத்தோடு வீறு கொண்டு நம்ம கர்த்தருக்காக பொறுமையா. உலகத்துக்காக ஒரு பாட்டு படிக்கான். என்ன பாட்டு படிக்கான்? எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தா வாழ்வு வரும், வாழ்வு வந்தா எனக்கு மட்டும்தான். அப்படியே படிக்கான். அனைவரையும் வாழ வைப்போமே. இந்த கிறிஸ்தவத்துல இந்த வார்த்தை நிறைவேறணும். நமக்கு வாழ்வு வரும் பொழுது அனைவரையும் வாழ வைக்கணும். அப்பத்தான் நீ உண்மையான கிறிஸ்தவர்கள். இல்லைன்னா நீங்க டூப்ளிகேட், போலி கிறிஸ்தவர்கள். நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க கொடுக்க எனக்கு எனக்கு எனக்குன்னு தவளை கத்துறது மாதிரி வச்சுக்கிற கூடாது. உனக்கு உனக்குன்னு கொடுக்கணும். வாரி இறைத்து விரித்து அடைவார் உண்டு, அதிகமா பிசினத்தனம் பண்ணி வறுமை அடைவது உண்டு. நிறைய பேருக்கு வாங்கித்தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் கிடையாது. கொடுத்து பழகணும். கொடுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார், கேளுங்கள் தரப்படும் சொன்னார், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளும் சொன்னார். அதே மாதிரி கொடுத்தும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நாமத்து ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதற்கு, ஏன் கூட இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, உன்னை ரட்சிப்பதற்காக. இரண்டாவது, உன்னை தப்புவிப்பதற்காக. ரட்சிப்பு என்பது வேற, தப்புவித்தல் என்பது வேற. இந்த ரெண்டையும் நீங்க மனதில் இன்னைக்கு புரிஞ்சுட்டு போனாலே போதும். இன்னைக்கு உள்ள செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் உங்க கூட இருக்காரு, ஒவ்வொருவோடு கூட இருக்காரு. ஏன் இருக்காரு? என்னை ரட்சிக்க, என்னை தப்புவிக்க. ரட்சிக்கன்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கன்னா விடுதலைன்னு அர்த்தம். ரட்சிப்புன்னா விடுதலைன்னு அர்த்தம்.
பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, அழுகையிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, உபத்திரவத்திலிருந்து விடுதலை, நிந்தைகளிலிருந்து விடுதலை, அவமானத்திலிருந்து விடுதலை. இது பேர் தான் ரட்சிப்பு. ஒருவேளை உங்களுடைய ரட்சிப்பில் ஏதாயிலும் குறைபாடு இருந்தால் ஆண்டவரே ரட்சியும் என்று கேட்க வேணும். கேட்டார் ரட்சிப்பார். ஆமென். அப்போ தேவன் நம்ம கூட எதுக்கு இருக்கான்னா, கண்ணீரிலிருந்து விடுதலை செய்ய, பாவத்திலிருந்து விடுதலை செய்ய, சாபத்திலிருந்து விடுதலை செய்ய, வியாதியிலிருந்து விடுதலை செய்ய. இப்ப நமக்கு என்ன நினைக்கிறது தெரியுமா? கிறிஸ்டியனா ஒரு பாவமும் வரக்கூடாது, கிறிஸ்டியனா ஒரு சாபமும் இருக்கக்கூடாது, கிறிஸ்டியன் சொன்னா ஒரு வியாதி வரக்கூடாது, கிறிஸ்டியன் சொன்னா ஒரு கண்ணீரும் வரக்கூடாது, ஒரு அழுகையும் வரக்கூடாது, ஒரு சண்டையும் வரக்கூடாது, ஒரு சச்சரவும் வரக்கூடாது, எந்த தீங்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த நினைப்பு தப்பு. வரும், ஆனால் அது விடுதலை ஆகும். ஆமா சொல்லுங்க. எல்லாருக்கும் வரும், அவர்கள் விடுதலை ஆக மாட்டார்கள். இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால அவர் நம்மளை ரட்சிப்பார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை ரட்சிப்பதற்காகவே கூட இருக்காரு. அப்ப நீங்க புரியணும், எதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல எல்லாம் உங்களுக்கு விடுதலை தருவாருன்னு நீங்க நம்பணும். அதெல்லாம் விடுதலை. ஆண்டவரால முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? உங்களை கேட்கிறேன், தேவனால முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? இதுனா செஞ்சிருவாரு, அதுனா செய்யவா பாராரு. நமக்கே அப்படி ஒரு டவுட் வருது. தேவனால் ஆகாதது எதுவுமே கிடையாது. அவரால எல்லாம் முடியும். நம்மளை ரட்சிப்பதற்கு முடியும். சினிமா துறையில எம்ஜிஆர் புகழ் வருவதற்கு காரணம் என்னன்னா, மரத்திலிருந்து, கோவரத்திலிருந்து, மாடி வீட்டிலிருந்து வந்து இக்கட்ல கிடக்கிற அந்த பொம்பளைய தூக்கிடுவார். அதனாலதான் அவர் மக்கள் திலகம் ஆயிட்டார். நடிகர் திலகம் சிவாஜி, மக்கள் திலகம். அப்படியே மக்களை கவர் பண்ணி எம்ஜிஆரை விட பல மடங்கு அதிகாரம் உள்ளவர் இயேசு. சர்வலோக மக்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்க, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறபடினால இயேசு எல்லாராலும் போற்றப்படுகிறார். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர். இயேசுவின் அன்பு ஒப்பற்றது. ஒரு குவியலா தங்கமா குமிச்சு இந்த பக்கம் இயேசு வச்சுட்டு, இயேசு வேணுமா தங்க குவியல் வேணுமான்னு கேட்டா நீங்க எல்லாம் என்ன கேட்பீங்க? நிஜமாத்தானா? பாப்போம். இந்த பக்கம் ஒரு பொண்ணு நிப்பாட்டி, அழகான பொண்ணு, மூக்கு முழி லட்சணமா இருக்கு, அந்த பொண்ணு வேணுமா இயேசு வேணுமா? அப்படி சொல்ல மாட்டாங்க. எனக்கு புருஷன் தான் பெருசு, எனக்கு பொண்டாட்டி தான் பெருசுன்னு விசுவாசத்தை விட்டு, ரட்சிப்பை விட்டு விலகி போனவர்கள் ஏராளம். நம்ம சபையிலேயே ஏராளமான பிள்ளைகள் போய்விட்டார்கள். இப்ப நீங்க பாருங்க, அந்த போனவங்களை ஒரு நல்லவே இருக்க முடியாது, ஒரு சமாதானமா இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது, மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இயேசுதான் முதலிடம்னு யார் சொல்றாங்களோ அவங்க வாழ்க்கை எல்லா நிலையிலும் நலமுடன் தான் இருப்பார்கள். ஆமென். அப்போ ரட்சிப்பு என்று சொல்லும்போது வராதுன்னு சொல்லல. பாவம் வரும், சாபம் வரும், வியாதி வரும், மரணம் வரும், கண்ணீர் வரும், அழுகை வரும், எதிர்ப்பு வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், ஏச்சு வரும், பேச்சு வரும், எல்லாம் வரும்.
ஆனா நீதிமான்கள் அநேக துன்பங்கள் உண்டு, ஆனா அவை எல்லாவற்றிலிருந்து நீங்களாக்கப்படுவான். இந்த நீங்களாக்கப்படுகிற வார்த்தை தான் ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடறேன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட்? உன்னை தப்புவிப்பதற்கு. கடவுள் உன் கூட எதுக்கு இருக்கிறாரு? உன்னை ரட்சிக்க. ரெண்டாவது தப்புவிக்க. தப்புவிக்கன்னு என்ன அர்த்தம்? அது ஒரு பாதுகாப்பு. ஒரு உளையான சேட்டுக்குள்ள ஒரு மான் விழுந்துருச்சு. அந்த மானு எந்திக்குது, முன்னாடி போக முடியல. முன்ன கால தூக்கி வச்சா பின்னாடி காலம் இறங்குது, அதை தூக்க நினைச்சா இது இறங்குது. அந்த சேற்றிலிருந்து வெளியே என்ன செய்யல, வரவே முடியல. அப்படித்தான் கடன் தொல்லைங்கிற சேத்துல கிடக்கிறோம். வறுமை தரித்திரம் என்கிற சேத்துல கிடக்கும். சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கும். இதுல இருந்து யார் என்னை விடுதலாக்குவா? இதுல இருந்து யார் என்னை தப்புவிப்பா? இதுல இருந்து யார் என்னை காப்பாத்துவா? ஒருத்தர் இருக்காரு, நான் தான் சொல்லுவாரு, அவர்தான் இயேசு. ஆமென் சொல்லுங்க. இதுவரை நீங்க மீள முடியாமல், தப்புவிக்கப்பட முடியாமல், அந்த சிக்கலிருந்து வெளியே வர முடியாமல் உழண்டு கொண்டே அந்த மான மாதிரியே அழிஞ்சுகிட்டே இருந்தாலும் காப்பாற்றுவதற்கு இயேசு வந்து தூக்கிடுவார். ஆமென் சொல்லுங்க. அவர் எப்படியும் தூக்குவார், எப்படியும் காப்பாற்றுவார், எப்படியும் கை தூக்குவார். ஏண்டா கூட இருக்கிறது அதுக்குத்தானே. உன்னை ரட்சிப்பதற்காக கூட இருக்கிறேன், உன்னை தப்புவிப்பதற்காகவும் கூட இருக்கிறேன். ரட்சிப்பும் தப்புவித்தலும் அவசியமா இருக்கிறது. ஆனா மாத்தாள் மரியாள் குடும்பத்தில் சகோதரன் இறந்த பொழுது இயேசுவிடத்துல குற்றம் சொன்னாங்க, கடவுளிடத்துல குற்றம் சொன்னாங்க, ஆண்டவரையே குற்றம் சொன்னாங்க. ஆண்டவரை குற்றப்படுத்தக்கு நீ யாரு? கடவுளை ஒரு நாள் ஒருபோதும் ஒரு நாள் ஒரு காலம் குற்றப்படுத்த முடியாது. யாராவது என்ன குற்றப்படுத்த கூடுமான்னு கேட்டார். ஒருவனும் துணியவில்லை. காட்டி கொடுத்த யூதாசே குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொன்னான், குற்றமற்றவர் சொன்னான். இயேசு எப்பயுமே நிரபராதி, குற்றமற்றவர், நீதிமான் என்று காண்கிறேன். பிலாத்து தீர்ப்பு சொன்ன பிலாத்து. இந்த இயேசு நம்ம கூட இருக்கிறது நம்மளை ரட்சிக்க, நம்மளை தப்புவிக்க. நிறைய பேர் அழுக கேட்டிருக்கேன். இதுல இருந்து என்னை காப்பாற்ற முடியுமா? இந்த உளையான சாற்றிலிருந்து என்னை தூக்கிவிட முடியுமா கடவுளே அப்படின்னு எவ்வளவு கத்த முடியுமோ, எவ்வளவு சத்தமிட முடியுமோ அவ்வளவு கூப்பிடுறாங்க. கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, கால்கள் இருந்தும் நடவாது, கை இருந்தும் தொடாது, மூக்கு இருந்தும் முகராது, வாய் இருந்தும் பேசாது. நம்ம ஆண்டவரோ ஜீவன் உள்ளவர், கேட்கிறவர், உதவி செய்கிறவர், கண்ணீரை காண்கிறவர், ஆகாருக்கு அற்புதம் செய்தவர், அன்னாளின் ஜெபத்தை கேட்டவர், கற்பத்தை திறந்தவர், செத்து போனதை எழுப்பினவர். இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரை பத்தி தெரிஞ்சிருந்தும் சில நேரத்தில் நம்மளை அறியாத மூடனா பிதற்றம் பாரு, அது ரொம்ப கேவலம். ஆண்டவரை பார்த்து பிதட்டக்கூடாது. நல்லவர்னு சொல்லுங்க, அவர் நன்மை செஞ்சிருவார். முடியும்னு சொல்லுங்க, முடிச்சு காட்டுவார். கள்ளர்களே 2 பேரு அடுத்த நிமிஷத்துல உயிர் போயிடும்.
ஒரு கள்ள இயேசுவை திட்டுனான், சபிச்சான், குறை சொன்னான். நீ கடவுள்னா என்னையும் ரட்சி உங்களையும் ரட்சி அப்படின்னா. கூட இருக்கிற கள்ளன் சொன்னா, ஏய் நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனையாகத்தான் இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், முட்டாப்பைய மாதிரி பேசாதரா. அவர் ஒரு பாவம் செய்யாதவர், எல்லா மக்களுக்காக அவர் தண்டிக்க. ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் அடியான் என்னை. அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை, அதுதான் உண்மையான பிரேயர். அந்த ஜெபத்திற்கு சக்தி இருந்தது. இன்னைக்கு என் கூட பரதீசில் இருப்பாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். எனக்கெல்லாம் அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சா நல்லது. நம்ம இருந்து பைபிள் படி, ஜெபம் பண்ணு, ஊழியம் பண்ணு, கொடு, என்னென்னலாம் செஞ்சாதான் அங்க போகுது. அவன் ஒண்ணுமே செய்ய போயிட்டான். எவ்வளவு நல்லது. நம்ம இன்னும் நிறைய கிடக்கும், நிறைய செய்ய வேண்டியது இருக்கு, நம்ம வேலை நிறைய இருக்கு. கர்த்தர் வர்ற வரைக்கும் இந்த விசுவாசத்தை காத்துக்கிறதுக்காக மல்லு கட்ட வேண்டி இருக்கு, போராட வேண்டி இருக்கு, அழுக வேண்டி, ஓ அப்படின்னு கத்த வேண்டி இருக்கு. அவன் ஒரு நிமிஷத்துல அடியனை நினைச்சு கொள்ளும். உடனடி இன்னைக்கு என் கூட வந்துட்டார். நம்மளை தப்பு வைப்பதற்காகவே கூட இருக்கிறார். யோசுவா 1:5 படிங்க, முடிக்க போறேன், 5 நிமிஷம் இருக்கு. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன். கை தட்டுகளே, எவ்வளவு அருமையான வார்த்தை. நம்மளை விலகவும் மாட்டாரா, நம்மளை கைவிட மாட்டாரா. நம்ம ஆண்டவரை விட்டு பலமுறை விலகி இருக்கிறோம். நம்ம பலமுறை ஆண்டவர் கையை விட்டுட்டோம். ஆனா அவர் அழிச்சிருது இல்ல, விலகவும் மாட்டேங்கிறாரு. இவ்வளவு பெரிய நல்ல தெய்வத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஜீசஸ். ஆமென். எல்லாரும் மாறுவாங்க, இயேசு நேற்றும் இன்று என்றுமே மாறவான். அதனாலதான் அவர் நல்லவருனே சொல்லி அழுகணும், துதிக்கணும், பாடணும், மகிமைப்படுத்தணும். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் நீர் ஒருவரே, இயேசு ஒருவரே. யோபு அழகா இருந்தான், சீமானா இருந்தான், வசதியா இருந்தான், பண்டையாளா இருந்தான், பெரிய வீட்டுக்காரனா இருந்தான். சாத்தானுடைய தந்திரத்தின் மூலம் அவன் கேடுகட்ட நாய், சொறி நாயிலும் கேடுகட்ட நாய் போல போயிட்டான். அப்பையும் இயேசு தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கவே. யோபு மீது தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டே. நீ நினைக்கிற ஆண்டவர் மறந்துட்டார், இல்லை. தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தால் நான் மறக்க மாட்டேன். வழியோரமா ரத்தத்திலே மிதிக்கப்படுவதற்கு ஏதுவா கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திருன்னு சொல்லிட்டேன். பிழைச்சுக்கிட்ட, நீ ரட்சிக்கப்பட்ட, தப்பு வைக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, சுகமா இருக்க, நல்லா இருக்க. உனக்கு என்ன கேடு இருக்கு? கடவுளை குறை சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன? நல்லவர், சர்வ வல்லவர்னு பாடிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு பத்த வச்சாலும் பாடு, துணி துவைச்சாலும் பாடு, ஆமென் சொல்லுங்க. நடந்தாலும் பாடு, எங்க போனாலும் பாடு. வாயில அப்படி துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு நாள் மம்சாவரம் வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்கிற பாத்ரூம்ல பாடிட்டே பாடு. கரண்ட் எடுக்க வந்தவரு
சார் பாத்ரூம்ல டாப்பா இல்லையான்னு கேட்டாரு. ஏன்னா யாராவது திறந்துருவாங்க, அதுக்காக சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதான் இவர் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த ரீடிங் எடுக்கிறவர் வந்து என்னை கேட்டார். இல்ல சார், நான் கத்தரை பாடுறேன். ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா. சில ஆளுங்க உம்முன்னு இருக்கும், ஊம கணக்கா இது போற வேலை, அது சரியா டாப்பா போடாம பழக்கம் பிடிக்கும். எவ்விடத்திலும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க, பாடிக்கொண்டே இருங்க. நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்க போனாலும் என்ன வேலை செஞ்சாலும் எக்கால சத்தம் கேக்குது. எரிகோவின் கோட்டையை சுத்தி ராகா ஒரு வீடு மட்டும் நம்பிக்கையா இருக்கு, மற்ற எல்லா வீடும் கலங்கி இருக்கு. என்ன புதுசா ஒரு சத்தம் கேக்கு, எக்காலம் கேக்கு, கோட்டைய சுத்தி சுத்தி வராங்க, என்ன நடக்க போதோ பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா எரிகோ கோட்டையில கோட்டை சுவரோடு கட்டியிருந்த வீடு வேசியா இருந்தாலும் ஆண்டவரை நம்பினதுனால ஆண்டோட பிள்ளைகள் கொடுத்த வாக்குத்தத்த கயரை நம்பிட்டு அங்க தோசை சுட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்படி சுட்டுக்கிட்டு இருக்கும் போது கூட அவள் கத்தரை பாடிக்கிட்டு இருக்கா. அவன் சொல்லுங்க ஹல்லேலூயா. எக்காலம் ஊதிடுவோ, எரிகோவை தகர்த்திடுவோ, கர்த்தரி நாமம் கல்வாரி கொடியேற்றுவோ, கர்த்தரி நாமம் உயர்த்திடுவோ, கல்வாரி. சிம்சோன்களே நிரப்பிடுங்கள், சீறி வரும் சிங்கங்களை சிறைப்படுத்தி இழுத்திடுங்கள், வாங்க எக்கால ஊதிடுவோ, எரிகோவை தகர்த்திடுவோ, கர்த்தரி நாமம் உயர்த்திடுவோ, கல்வாரி கொடியேற்றுவோ, கர்த்தரி நாமம் உயர்த்திடுவோ, கல்வாரி கொடியேற்றுவோ. அந்த ராகா வீட்டுல இப்படி பாடிக்கிட்டு குடும்பமே கூத்தடிச்சிட்டு கிடக்கு, ஊரே பயந்து நடுங்கிட்டு இருக்கு. இந்த உலகம் அழியும், அவருடைய பிள்ளைகளாக நாம மட்டும் மகிழ்ந்திருப்போம். அஸ்திர்வாரங்கள் நிர்மூலமாகிறது. நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள் ஓடி சுகமா இருப்போம். உலகமே அழியும் போது இவங்களுக்கு மட்டும் அப்படிம்பாங்க உலகம். ஆமா, எங்களுக்கு மட்டும்தான். நோவா காலத்துல உலகம் எல்லாம் தண்ணீர்ல அழியும் பொழுது நோவா குடும்பம் மட்டும் பேழைக்குள்ள சுகமா நலமா. ஹல்லேலூயா. அக்கினினால் இந்த உலகம் அழியும் பொழுது கூட நாம் வேகாது இருப்போம். சாத்ராக் மேசா ஆபேத்நேகோவுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அக்கினிக்குள்ள தூக்கி போடப்பட்ட 3 பேரோடு 4வது நபரா கூட இருந்தார். அக்கினி நம்மளை சேதப்படும், வெள்ளம் நம்மளை சேதப்படுத்தாது, எந்த காரியமும் நம்மளை சேதப்படும். இந்த மாசம் ரட்சிக்கப்படுவீர்கள், தப்புவிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள், சுகமா இருப்பீர்கள். உங்களுக்கு நோய் வராதுன்னு சொல்லல, வியாதி வராதுன்னு சொல்லல, பாவம் வராதுன்னு சொல்லல, நிந்த வராதுன்னு சொல்லல, அவமானம் வராதுன்னு சொல்லல. வரும், எல்லாவற்றிலிருந்தும் நீங்களாக்கப்படுவோம். அவர்கள் மோதுவார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள். எழுந்து நிற்போம், முடிப்போம். நெகேமியா 2:8 வாசித்துட்டு ஜெபம் பண்ணி முடிப்போம். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சத்தமா ஒருத்தர் படிச்சிருங்க.
நெகேமியா 2:8. பைபிள் வச்சிருக்கவங்க படிங்க. சரி சரி சரி, நல்லா கவனிக்க. இப்பதான் தேவையானது. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். கைத்தட்டி கைத்தட்டி கத்திரமைப்படுது. ஒரு ராஜாவுடைய இருதயம் திறக்கப்படுவதற்கு காரணம், ஒரு ராஜாவுடைய கண்களிலே நெகேமியாவுக்கு தயவு கிடைச்சதுக்கு காரணம், தேவன் அவனோடு இருந்தபடியினாலே, தேவனுடைய கரம் அவன் மேல் அமர்ந்திருந்தபடியினாலே கேட்டதெல்லாம் கிடைக்கப்பட்டது. இந்த மாதம் நீங்க கேட்கதெல்லாம் கிடைக்கும். கிடைக்குமா பாஸ்டர்? கிடைக்கும். எப்படி கிடைக்கும் சொல்லாது. மரியாதை பார்த்து நீ ஆண் பிள்ளை பெறுவேன்னார். புருஷனை அருகிலே எப்படி அப்படின்னு கேட்டா. அந்த மாதிரி முட்டாளான கேள்விய மாதா கேட்டது மாதிரி கேட்காத. மாதாவை உருவாக்கின தேவன் இயேசு. அண்ணன் வேணாங்கண்ணிக்கு மொட்டை போட போறேன்னு ஒருத்தன் போன் பண்ணி கேட்டான். ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து பிள்ளைன்னு அழுது ஜெபம் பண்ணி புள்ள கொடுத்து பிள்ளைய ஹோலிமேன்னு பேர் வச்சு நான் வேளாங்கண்ணியில போய் மொட்டை போட போறேன்னு போறான். இவனை என்ன சொல்றது? இவனுக்கு என்ன சத்தியம் தெரியுது? ஆனாலும் கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். போகலாமா பாஸ்டர் வர காக்கா. போன்னு சொன்னாலும் தப்பு, போகாதன்னு சொன்னாலும் தப்பு. நான் சொன்ன அந்த இளவை எங்க எடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு ஒரே வார்த்தை. அந்த மண்ணை மயிர எந்த இடத்துல வச்சு சரைச்சாலும் ஒண்ணு இல்லை. ஆண்டவரை நம்புன்னு போயிட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, கர்த்தர் கொடுப்பாரு. தேவன் உங்களோடு இருக்கிறபடினால், தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறபடினால், நெகேமியாவின் தேவன் இந்த மாதத்துல நீ கேட்கதெல்லாம் கொடுப்பாரு. பள்ளி பிள்ளைகளுக்கு கேட்கறியா? படிப்பு சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு கேட்கறியா? பொருளாதார பிரச்சனையா? தேவைகளை கொடுக்கிறவர் நல்லவர். ஒரு விசுவாசமான ஒரு பெண்ணு ஒரு டாக்டர் மாப்பிளைக்கு வாக்கப்பட்டு போனா. 6 பொம்பளைல கடைசி புள்ள. கட்டி கொடுக்க காசே இல்லாம இருந்துச்சு. கண்ணீர் விட்டு கத்தர நல்லா தேடின புள்ள நம்ம விசுவாச புள்ள. அவன் சொந்தக்கார மாப்பிள்ள டாக்டர், மனநல மருத்துவ நிபுணர், கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டல் வச்சிருந்து சம்பாதிக்கிறவர். இவ விசுவாசி, அவன் பூசாரி. இங்க ஒரு வீடு சுவாமியாரத்துல கட்டியிருக்காங்க. என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ண வாங்க, நாளைக்கு இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரர் வந்து சாத்திரமெல்லாம் செய்வாரு. நீங்க அதுக்கு முன்னாடி எங்க பிள்ளைய தண்ணி தெளிச்சு என் வீட்டை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும்னு கண்ணீரோடு கேட்டா. நானும் போனேன். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி எல்லாம் தண்ணியை தெளிச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லும் போது அவங்க அம்மா ஒரு 100 ரூபாய் காணிக்க, கொஞ்சம் மாம்பழம். அவ ஒரு 2000 ரூபாய் காணிக்க. நான் எதிர்பார்க்கல, இவ்வளவு கிடைக்குன்னு எதிர்பார்க்கல. ஆனா என்னோட தேவை இருக்கிறத கர்த்தர் அறிகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் 1ஆம் தேதி இருந்து உங்களுக்கு அது கிடைக்கும். கேட்கறது கிடைக்கும், எதிர்பார்க்கிறது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். கர்த்தர் செய்வார். எப்படி செய்வார்னு கேட்காத. எப்படியும் செய்ய முடியும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். நல்ல பிதாவை ஸ்தோத்திரம். திருவசனத்துக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட மக்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ரட்சிப்பதற்காகவும் தப்பிப்பதற்காகவே எங்களோடு இருக்கிறீர். எரேமியாவோடு பேசின தேவன் எங்களோடும் பேச.
சமாதானத்தோடு சொல்லணும். இந்த மாதம் முழுவதும் நீர் கூட இருக்கிறத நிரூபிச்சுக்கிட்டே வார. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோதரி.